பாமக பொதுக்குழுவை கூட்ட அன்புமணிக்கு தடையில்லை. எதிர்த்து தாக்கல் செய்த ராமதாஸின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். உட்கட்சி விவகாரம் தொடர்பாக சிவில் நீதிமன்றத்தை அணுக ராமதாஸ் தரப்புக்கு அறிவுறுத்தல். ராமதாஸ் அன்புமணியிடம் தனி அறையில் விசாரித்த பின் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு. தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மாநில கல்விக் கொள்கையில் அறிவிப்பு. இருமொழி கொள்கையே தொடரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம். தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும். முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கையாக இருக்கும். மீண்டும் சொல்றேன், இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கை. தேர்தலுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காணாமல் போகும் என்ற எடப்பாடியின் பேச்சுக்கு முத்தரசன் கண்டனம். பாஜக அதிமுக கூட்டணியில் உள்ள பிரச்சனைகளை எடப்பாடி கவனிக்கட்டும் என பே. சண்முகம் அறிவுறுத்தல். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 560 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம். ஒரு சவரன் 75,760 ரூபாய்க்கு விற்பனை. கம்பன் கழக பொன்விழாவில் வைரமுத்து, சுகி சிவம், இலங்கை ஜெயராஜ் உள்ளிட்டோருக்கு விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர். கம்பர் கண்ட கனவு போல வறுமையில்லாத மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சியடைந்திருப்பதாக பெருமிதம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.